OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹலோ சார். குட் மார்னிங். எஸ் மா. சார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு சாம்பார் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மீனாட்சி அம்மாள் சமைத்து பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்கள் அம்மா சமைத்து பார் தான் நான் பார்த்துருக்குறேன். மீனாட்சி அம்மாள். ஸோ நம்ம அம்மாங்களா இருக்கட்டும், பாட்டிங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இந்த உங்கள் புக்கை வச்சு தான் வந்துட்டு அந்த காலத்தில் எல்லாமே சமையல் பண்ணி பழகியிருக்காங்க. யூ மீன் த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங். இது ஸோ அவங்க பண்ண டிஷ்ஷை வச்சு இன்னைக்கு குப்பாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஸோ யூ ஆர் மேக்கிங் எ ஃபியூஷன் ஓல்டு ரெசிபி, ஐ மீன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி இன் எ நியூ எக்யூப்மெண்ட் ஆர் குக் பாட். ஏன்னா பழைய காலத்துல எல்லாமே பண்ணது எல்லாமே இப்போ வந்து மறைஞ்சுக்கிட்டே வருது. எஸ் எஸ். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து குப்பாட்டில் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு வந்து. ஓகே ஓகே. ஸோ வந்து சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ பொடி செஞ்ச சாம்பார். ஓகே. மீனாட்சி அம்மாள் சமைத்து பார்ல பொடி செஞ்ச சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகே. ஆரம்பிச்சிடலாங்களா? ஷூர், யூ கேன் ட்ரை. குப்பாட் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம். ஓகே. You will take the inner vessel. Okay. ஃபர்ஸ்ட் 1/4 கப் தண்ணி நம்ம ஊத்துறோம். ஓகே. இன்னர் வெசல்ல ஊத்திடலாம். காய் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஓகே. கட் வெஜிடபிள்ஸ். ஆமா, கட் இருக்கட்டும். அது நம்ம இது பவுடர்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். 1 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட் இதுல போடலாமா? இதுல காயில போட்டுறோம். இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு கறி பவுடர்னு சொல்லிட்டு தனியாவும், ஆமா, காஞ்ச மிளகாய் நம்ம நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். அது 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை. ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மேரினேட் பண்றீங்க. மேரினேட் பண்ணி நம்ம தண்ணியில நம்ம வந்து காய்ல போடுறோம். போட்டுலாங்களா? தண்ணியில போட்டுறோம். வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம வந்துட்டு பருப்பு நம்ம போடுவோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம வந்து பருப்பு வந்து ஊற வச்சு போடாம இது வேக வச்ச பருப்பை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ இதில் வந்து இது மாதிரி வேக வைக்கும்போது நம்ம ஏற்கனவே வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் இன்னும் உங்கள் டைம் சேவ் ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி பண்ணலாம். நம்ம வேக வச்சு நம்ம இப்போ வேக வச்சு 1 வீக்குக்கு வேணுங்கிறத 3-4 டேஸ் வேணுங்கிறத வந்து ஃப்ரீசரில் பேக் பண்ணி ஒரு க்யூப்ஸ் மாதிரி சம்திங் லைக் தட் பண்ணியாச்சுன்னா அதை எடுத்துட்டு அப்படியே இதில் போட்டுக்கலாம். இன்னும் யூ கேன் சேவ் டைம். இது அப்படியே வச்சிடலாமா? இது புளியை வந்து அதில் ஊற்றிட்டு வச்சிடலாம். இதில் ஊற்றணுமா? ஆமாம். ஓகே. புளியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஓகே நம்ம வந்து காய்ச்சிக்கலாம். இது இதில் போடணும். இங்கே ஆமாம், இதில் பருப்பில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே பருப்பில் போட்டுடலாம். நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு லிக்விடாக தான் இருக்கும். ஸோ நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணுறனால நம்ம வந்துட்டு நம்ம கரைச்சி ஊற்றுறோம். நல்லா பருப்போடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு புளி அந்த பச்சை வாடை எல்லாமே நம்ம குக் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து வெஜ் மோடில் தான் வைக்க போகிறோம். ஸோ அனதர் மோடு ட்ரை பண்ணுறோம். ஆமாம், ஏன்னா பருப்பு வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தால் மோடு தான் வைப்போம் நார்மலாக. ஸோ ஏற்கனவே வேக வச்ச பருப்பு அப்படின்னும் போது நம்ம வந்து வெஜ் மோடில் தான் வைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து இட் இஸ் கோயிங் இன்னோவேட்டிவ் வே. ஐ திங்க் நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணுறீங்க. பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். இது அப்படியே வச்சிடலாமா? இது வந்து 14 பார்ட்ஸ் செய்வோம் நம்ம. இப்போ வந்து காய் மேலே அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோ. இப்போ வந்து குக் பாட்டில் உள்ள வச்சிடலாம். முடியலாமா? பண்ணிட்டு இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோம்னா க்ளோஸ். ஆமாம். இப்போ நம்ம மெனுவில் போய் வெஜ் மோட் செட் பண்ணிடலாம். மெனு செலெக்ஷன். ஆமாம், ப்ளஸ் சிம்பிள். ஸோ வெஜ் மோட் வந்தாச்சு. ஓகே ஓகே. நவ் ரெடி. ஆமாம், வெரி குட். இப்போ நம்மளுக்கு வந்து 2 மினிட்ஸ் காட்டுது. ஸோ 2 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிரும். வெரி குட். ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கூட நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு தானே போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால உடனே நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. இப்போது இதில் வந்து வேக வச்ச பருப்பு வந்து போடுறேன்னு சொல்கிறீங்க. இந்த ப்ரெஷர் ரிலீஸுக்கு அப்போது ஏற்கனவே வேக வச்ச ரைஸையும் போட்டாங்கன்னா அதே மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கலாமா? ஈஸியாக இருக்குமா? ஏன்னா வேக வச்ச ரைஸ் நம்ம இதிலே நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ தனியாக போட வேண்டியதில்லை. இப்போ எனக்கு அனதர் ஒன்று, இப்போ இந்த 2 minutes அப்படிங்கிறது நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணதுலேருந்து 2 minutes எண்ட் ஆஃப் 2 minutes அந்த ப்ராடக்ட் டிஷ் வந்துடுதா, இல்லை அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் ப்ளஸ் 2 minutes வருமா? ஹீட்டிங் ப்ராசஸ் ப்ளஸ் 2 minutes. ஓகே. ஸோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 2 minutes தான் நம்மளுக்கு கரெக்டாக. ஸோ அந்த ஸ்டார்டிங் டைம் வந்து அப்போது டிஷ்ஷினுடைய குவான்டிட்டியை பொறுத்து வேரி ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி உள்ளே போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த வாஷிங் மிஷினில் கிளாத் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிளாத் போட்டாக்கா அது ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் என்ன பண்ணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றும். நிறைய போட்டிங்கன்னா நிறைய வாட்டர். அதே மாதிரி இந்த குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறப்போ குயிக்காக அது ஹீட்டப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓகே. ஓகே. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பீப் சவுண்ட் கூட வந்தது. ஸோ வந்து ஆஃப் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா ரைட்டு லெஃப்ட்டுக்கு எடுத்துடலாம். ஓகே. உள்ளே இருக்க என்ன ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து வெளில வச்சிடலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. ஃப்ரெஷ்னஸும் மெயின்டைன் ஆகுது. அந்த கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாம ஸோ எல்லாம் வெந்துருச்சு. நல்லா முருங்கைக்காய் நம்ம வந்து நார்மலாக போட்டோம்னா உடஞ்சிரும், குழஞ்சு போயிடும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படியே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமா? சுடு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த புளி பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி. எல்லாமே போட்டுடலாமா? இப்போ பருப்பு எடுத்து நம்ம வந்து இந்த காய்களோட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் திக்னஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி நம்ம ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். ஓகே. ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். ஸோ சாம்பார் இஸ் ரெடி. இதில் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு மேலே போட்டலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா, ஆமாம், தடுக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு சீரகம்லாம் போட்டு ஃபினிஷிங் டச். நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. வெரி குட். நல்லா ஸ்மெல்லாம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்குது. ஆமாம். இதில் எனக்கு ஒரு டவுட். இப்போ இதில் வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கீங்க, பொட்டேட்டோ போட்டிருக்கீங்க. ஆமாம். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லலாம். நம்ம இன்ஜினியரிங் டேர்மில் பாயிலிங் பாயிண்ட்னாக்கா முருங்கைக்காய் சப்போஸ் ஒரு முத்துன காயாக இருக்குது, இல்லை பொட்டேட்டோ வந்து குயிக்காக பாயில் ஆயிரும். உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் ஆயிரும். கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காய் வந்து இட் மே டேக் சம் டைம். அப்போ அது எப்படி அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் ஆகும், அதை எப்படி கொண்டு வரும்? இப்போ வந்து நம்ம நார்மல் இப்போ வந்து ரொம்ப முத்துன மாதிரி இருக்க முருங்கைக்காய் அப்படி போட்டோம்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து உடைய போகிறது இல்லை, குழஞ்சு நாராக வர போகிறது இல்லை. உங்களுக்கு அதே நம்ம எப்படி போடுறோமோ அதே வெந்து கரெக்டாக வந்துடுது நம்மளுக்கு. ஓகே. ஸோ நம்ம கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. வெரி நைஸ். நல்லா வந்திருக்கு. லெட் அஸ் டேஸ்ட் இட். இதில் நமக்கு வந்து மாற்றிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சாம்பார் வந்தாச்சு. நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்ப வாடையாகவும் இருக்கு. நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஏன்னா நம்ம வந்து பருப்பு வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 6 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு. ஸோ அந்த டேஸ்ட் எதுவுமே குறைவா எதுவும் இல்லை. நல்லா வந்திருக்கு. வெரி நைஸ். இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த பவுடரில் பண்ண மீனாட்சி அம்மாள் ரெசிபி, தட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் உள்ள அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து திஸ் மாடர்ன் எக்யூப்மெண்ட்டில் வி ட்ரைடு சாம்பார். நல்லாயிருக்கு. ஃபினிஷ் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணேன். த டேஸ்ட் இஸ் ஃப்ளேவர் இஸ் வெரி நைஸ். ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப நல்ல அந்த ஒரிஜினல் வெஜிடபிள்னுடைய ஸ்மெல்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகி நல்லாயிருக்கு. ஒரு 15 minutes மேக்ஸிமம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா 15 minutesல முடிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இருக்குது.
Energy saving also. Particularly I am interested as an electrical engineer, I am looking it as a energy saving device rather than a cooking device, because cooking தான் வந்து நிறைய energy consuming place in a house apart from air conditioner or something. Most of the cooking is a energy consumption device. அங்கே வந்து we have replaced a cookbot, which is to be appreciated. நல்லா இருக்கு. I think one small suggestion என்னன்னாக்கா இந்த மேபி the flavor or the recipient இதெல்லாம் வந்துட்டு இது அகெயின் திரும்ப ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு திரும்ப ஒர்க்கு அந்த குக் பாட்டில் போட்டு மேபி 5 minutes or 2 minutes ஒரு இது பண்ணியாச்சுன்னா இன்னும் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மேரினேட் ஆகி மிக்ஸ் ஆகி இன்னும் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணணுமோ அப்படிங்கிறது மை doubt or suggestion. Maybe cooking experts can look into it. Overall it's a good experience making a sambar, very nice. As I told, வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபீஸில் இருக்கிற பேண்ட்ரியில் கூட இது மாதிரி வச்சுட்டு குயிக்காக ஒரு 10-15 மினிட்ஸில் பண்ண முடியும். ஃப்ரெஷ் ஃபுட்டு ஒரு 4-5 பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ஐடி கம்பெனிஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எனி அதர் ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள் ஆல்சோ they can make it in 15 minutes, 10-15 மினிட்ஸில் ஒரு டிஷ்ஷை பண்ணிவிட்டு you can save time. That is more important. அப்புறம் வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துட்டு அதுக்கு வந்து இட்ஸ் அ ஹோம் மேடு டிஷ்ஷு நல்லாயிருக்கு. It's a good experience. Thank you for this nice thing.